நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னா வறுத்தரைச்ச முட்டை குழம்பு. வறுத்தரைச்ச முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வறுத்தரைக்கிற முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ஒரு 10-20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் நான் இந்த முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், 4 முட்டை அவிச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் அரை மூடி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது மல்லித்தூள், ஒரு 4 மிளகாய் வற்றல், ஒரு 5 பல்லு பூண்டு, இது பெருஞ்சீரகம். இது அவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து அரைக்கணும். நம்ம இப்போ தேங்காயெல்லாம் வறுக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வத்தல், காஞ்ச மிளகாவை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. நான் தேங்காவை லேசாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப மை போல சும்மா ஒரு இது போட்டு அப்போ தான் கொஞ்சம் தூள் ஆகிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதை கூட சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும், ஃப்ரை பண்ணணும். அது கூட பூண்டையும் நம்ம போட்டுக்கிடணும். நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். ரொம்ப தீயை ஃபுல்லாக வச்சு நம்ம கரிஞ்சும் போயிடக்கூடாது. கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும், ரொம்ப டார்க்காக இல்லாமல் நம்மளுக்கே நல்லா தெரியும். அது நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணணும். ரொம்ப கரிச்சிட்டோன்னா குழம்பு ரொம்ப பிளாக்காக ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப பிளாக் ஆகாமல் ஒரு ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் நம்ம இது பண்ணோம். இப்போ தான் அந்த ஒயிட் கலர் மாறி அந்த எண்ணெய் ஈரத்தன்மைலாம் போய் கொஞ்சம் உதிரியாக ட்ரையாக இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். இந்த தேங்காய் எவ்வளோக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுபட்டு வருதோ இதுதான் நம்மளுக்கு முட்டை குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் இது கரைஞ்சிட்டாலோ இல்லை ஒழுங்காக வறுபடாமல் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த முட்டை குழம்பு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வராது. ஸோ இதை வறுக்கும் போது நல்லா கவனமாக நல்லா பொன்னிறமாக கரெக்டான கலர் வர்றது வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லிப்பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து ஆஃப் பண்ணியாச்சு. இதை இனி ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா மை போல் அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல மை போல் அரைக்கணும். மீன்ஸ் நல்லா ஒரு பேஸ்ட்டாக ஆகணும், அரைக்கணும். ரொம்ப நறுன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஒரு பேஸ்ட் ஆகிற மாதிரி இப்போ அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி முட்டை குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு அதில் வெங்காயத்தை சேர்க்க வேண்டியது. சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்க வேண்டியதுதான். அது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கி ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு தக்காளியும் அதில் சேர்க்கணும். இது நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மையாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம இது கூட லேசாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வதங்கிடும் தக்காளியும் வெங்காயமும். கறி கறிக்கு தெரியுது.
இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இனி இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் சேர்க்க வேண்டியதுதான். அப்படி மிக்ஸி நல்லா கழுவி அதை நல்லா அந்த தண்ணி இதில் சேர்த்துட வேண்டியதான். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டோம். தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிடலாம். இனி இது நல்லா கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். எவ்வளோ குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவைன்னா ஆல்ரெடி முட்டையில் நம்ம அவிச்சு வச்சாச்சு. இனி இது வேறு எந்த மசாலாவும் கிடையாது. ஸோ நம்ம தேவையான அளவு உப்பை இதிலையே நல்லா சேர்த்துக்கிடணும். இது நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம முட்டையை சேர்க்க வேண்டியதான். ஸோ அது எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு அந்த தேங்காய் வறுத்தரைச்சி தேங்காயோட ஸ்மெல்லாம் நல்லாவே வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். ஸோ இதை நல்லா மூடி வச்சு நம்ம இனி அந்த இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா அந்த இதெல்லாம் வெந்து மசாலாலாம் வந்து அந்த எண்ணெய் பிரியக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை வந்து இதில் ஆட் பண்ணணும். இதை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2ஆக கட் பண்ணி போடலாம், இல்லைன்னா முழுசாக கூட போடலாம். முழுசாக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்படி லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து அதுக்குள்ளே முட்டைக்குள்ளேயும் கொஞ்சம் போய் நல்லா டேஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இப்படியும் போடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. இதை இந்த மாதிரி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதில் வச்சிங்கன்னா அந்த மசாலாவும் அந்த முட்டை கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகும். அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விளையாடி விட்டுருக்கோம். ஒரு 2-3 நிமிஷம் இதுலேருந்து அப்படியே மெதுவாக சிம்மில் வச்சு அதை அப்படியே கொதிக்கட்டும். நீங்கள் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அது நல்லா முட்டையிலையும் அந்த ஜூஸ் இறங்கி நல்லா ஒரு டேஸ்ட் நல்லா வரும். பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. நல்லா கொதிச்சு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணி கீழே இறக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து இவ்வளோ தான் முட்டை குழம்பு. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான குழம்பு. இது வந்து நல்ல ஆப்பத்துக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம ஆப்பத்து நல்லா செய்துட்டு அதுக்கு என்ன சைட் டிஷ் வைக்கிறதுனே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்பெஷல் டிஷ். ஆப்பத்துக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இப்போ சுவையான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.